விஜய் ஏன் நம்ம ஒரு நல்ல தலைவன் கிடையாது, நல்ல தலைவனாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் விஜய் ஒரு நல்ல மனிதனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல தலைவன் ஆகணும்னா நல்ல மனிதனா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம அஜித் சார் எடுத்துக்கோங்க, நம்ம ரஜினி சார் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நல்ல மனிதர்கள். அவங்கள நம்பி இருக்கும் தொண்டர்களும் சரி, நம்பி இருக்கும் மக்களும் சரி, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரஜினி சாரும் அஜித் சாரும். அதனாலதான் அவங்கள இன்னுமே ஃபேன் பேஸ் அவங்கள ஒரு நல்ல நடிகனா பார்க்க மாட்டாங்க, நல்ல தலைவர்களா பார்ப்பாங்க. ஆனா விஜய் சார இன்னுமே எல்லாம் நல்ல நடிகர் அது கூட சொல்ல முடியாது, ஒரு நடிகரா பாக்குறாங்களே தவிர்த்து யாரும் ஒரு தலைவரா பார்க்க மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா, ஏன்னா இவரே சரியில்லைல்ல. இப்போ நீங்க அரசியலுக்கு போயிட்டு நான் ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க, நீங்க ஊழல் பண்ணாம இருந்திருக்கீங்களா? இதுக்கு நியாயமான கேள்வியா இல்லையாங்க? இதைதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து கேட்கிறோம். ஏங்க மிஸ்டர் விஜய், நீங்க ஊழலை ஒழிக்க வந்திருக்கீங்களே, நீங்க ஊழல் பண்ணாம இருக்கிறீங்களா? நம்ம நிறைய வாட்டி கேள்வி கேட்டிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இவரை நம்மளே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், எங்க அவர் வருமான வரியே ஒழுங்கா பே பண்ணாதவர். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சிட்டிசன்னா என்ன தெரியுமா? வருமான வரியை ஒழுங்கா பே பண்ணணும். ஏன்னா வருமான வரின்றது கவர்மெண்ட் அதை வச்சுதான் ரன் ஆகுது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க பே பண்றது கவர்மெண்ட்டுக்கு பே பண்றீங்கன்னு நினைச்சு பே பண்ணக்கூடாது, நம்ம மக்களுக்கு பே பண்றோம் அப்படின்னு நினைச்சு பே பண்ணாதான் அது ஒழுங்கா பே பண்ணுவீங்க. அதே ஒழுங்கா பே பண்ணாதவருங்க விஜய் சாரு. புலி படத்துல பாத்தீங்க, 2015ல நிறைய சம்பளம் வாங்கிட்டு நான் கம்மியா சம்பளம் வாங்கினேன், அதுக்கு மட்டும் இன்கம் டாக்ஸ் பே பண்றேன்ட்டு வரி ஏய்ப்பு பண்ணாரு. 2015லயே ரைடு எல்லாம் போனாங்க. 2019ல எஃப்ஐஆர் போட்டு 2022ல என்ன பண்றாங்கன்னா 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும் நீங்க அப்படின்ட்டு விஜய் சாருக்கு சொல்றாங்க. 1.5 கோடி ரூபாய். அந்த 1.5 கோடி ரூபாவை கட்டாம இவர் இப்ப போயிட்டு நீதிமன்றத்துல என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? ஒரு புதுசா ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க 2019 கேஸுங்க, அதை நீங்க ஃபைன் 2022ல கட்ட சொல்றதுலாம் எங்களால முடியாது, நீங்க ரொம்ப காலம் கடந்து ஃபைனை பே பண்ண சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரு கேவலமான பதில சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா ஒரு நல்ல மனுஷனா என்ன சொல்லணும்? நல்ல மனிதர் என்ன சொல்லணும்? ஏங்க, நான்லாம் கவர்மெண்ட்டை ஏமாத்தலங்க, நான் வருமான வரி ஏய்ப்புல எல்லாம் ஈடுபடலைங்க, நான் ஒழுங்கா எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கணும் அதை தாங்க கணக்கு காட்டியிருக்கேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படிதானே சொல்லணும். ஆனா இவரு, ஏங்க 2019ல தானே நான் கொலை பண்ணேன், இப்ப ஏன் கேஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி நான் நீதிமன்றத்துல போய் கேவலமா ஒரு பதில சொல்லியிருக்காரு. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் வருமான வரி எல்லாருமே தானே கட்டுறோம். விஜய் சார் மட்டுமா கட்டுறாரு? எல்லாருமே கட்டுறாங்க. ஏன் இது வரைக்கும் வருமான வரி ரைடு அஜித் சார் வீட்டுக்கு போல, ஏன் ரஜினி சார் வீட்டுக்கு போல? பிகாஸ் அவங்க நல்லவங்க, ஒழுங்கா கணக்கை காட்டிக்கணும், ஒழுங்கா வாழ்றாங்க, கவர்மெண்ட்டை ஏமாத்தணும், மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஆனா நீங்க இந்த தமிழ்நாட்டை ஆள போறேன், இந்த மக்களை ஆள போறேன் அப்படின்னு சொல்ற நீங்க என்ன பண்றீங்கன்னா, வரி பணத்தை ஏய்க்கிறீங்க. எது? மக்களுக்கு கட்ட வேண்டிய வரி பணம். மக்களுக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை ஏய்க்கிறவங்களா ஆக்சுவலாவே தேச துரோகி. சோ விஜய் உண்மையாலே இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டு இருந்தாருன்னா ஒரு தேச துரோகி தானே. ஏன் ஒவ்வொரு குடிமகனும் கட்டிதாங்க ஆகணும். ஒரு இவ்வளவு ஸ்லாப் இருக்கு, இந்த ஸ்லாபுக்கு மேல இன்கம் வாங்குறவங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் கட்டணும், கட்டிதானே ஆகணும். அதையே நீங்க ஏமாத்துறீங்கன்னா நீங்க எப்படி நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆகி மக்களுடைய வரி பணத்தை ஒழுங்கா செலவு பண்ணுவீங்க? இல்ல, நியாயமான கேள்வியா இல்லையாங்க? நீங்களே வருமான வரி ஏய்ப்புல ஈடுபட்டு நீங்க எப்படி ஊழலற்ற ஆட்சியை தருவீங்க? அதுவும் உங்க கூட இருக்கிறது வேற ஒரு பிளாக் டிக்கெட், லாட்டரி டிக்கெட்ன்ற மாதிரி நீங்க பிளாக் டிக்கெட் வித்து தான் பணம் சம்பாதிச்சீங்க. அவர் ஒருத்தர் உங்க கூட ஆதவர்ஜுன் ஒருத்தர் இருக்காரு, அவர் லாட்டரி டிக்கெட் வித்தவர். நீங்களாம் ஒண்ணு சேர்ந்து எப்படி ஊழலற்ற ஆட்சியை தர போறீங்க? இதுல நீங்க வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றீங்கன்னா, நான் ஊழலற்ற ஆட்சியை தர போறேன், இந்த ஊழல் செய்யற கட்சியை ஒதுக்க போறேன், தூக்க போறேன் அப்படின்றீங்களே, எப்படி இது செட் ஆகும்? அஜித் சார் வீட்டுக்கு எங்கன்னா ரைடு போயிருக்காங்களா? ஏன்னா அஜித் சார் ஒரு நல்ல தலைவர். ரஜினி சார் வீட்டுக்கு எங்கன்னா ரைடு போயிருக்காங்களா? ஏன்னா ரஜினி சார் ஒரு நல்ல தலைவர், நீங்க தலைவரே கிடையாது. ஏங்க, இது ஏன் நான் இவ்வளவு இதா பேசுறேன்? இன்கம் டாக்ஸ கூட ஒழுங்கா கட்ட மாட்டீங்களேங்க, நீங்க எப்படிங்க மக்களை ஆளுவீங்க? இன்கம் டாக்ஸ் ஒரு சைடு இப்படி வச்சுக்கோங்களேன். கார் வாங்குறீங்க, அது காருக்கு ரூல்ஸ் இருக்கு. இம்போர்ட் பண்றீங்க, ஃபாரின் கண்ட்ரில இருந்து இறக்குறீங்கன்னா இம்போர்ட் டாக்ஸ் பே பண்ணணும், வணிக டாக்ஸ் பே பண்ணணும், அது கண்டராவிலா இருக்கும். 1.5 கோடி 2 கோடி கொடுத்து கார் வாங்க தெரியுற இவருக்கு அதுக்கு கூட இம்போர்ட் டாக்ஸ் பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போய் கோர்ட்ல நின்னாரு. கோர்ட் அப்ப என்ன தெரியுமா சொல்லிச்சு? ஏங்க மிஸ்டர் விஜய், சினிமால மட்டும் ஹீரோவா இருக்காதீங்க, ரியல் லைஃப்லயும் ஹீரோவா இருங்க, ரியல் லைஃப்ல மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்லி காரி துப்பிச்சு.
ஏங்க இம்போர்ட் டாக்ஸ் பே பண்ண மாட்டேன், இன்கம் டாக்ஸ் பே பண்ண மாட்டேன், கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா உக்காந்தீங்கன்னு திருவாரூர்லயோ நாகப்பட்டினத்திலயோ பேசும்போது என்ன பேசுவார் தெரியுமா? பணம் என்னங்க பணம், நான் பார்க்காத பணமாங்க, பணத்துக்காகலாம் நான் அரசியலுக்கு வரலங்க, உங்களுக்காக உங்களை பார்க்கறதுக்காக நான் வரேன்ட்டு பொய் சொல்லி சுத்தின்னு இருக்காரு. இவர் வந்து பணத்துக்காக அரசியலுக்கு வரலையா? அப்புறமா ஏன் இந்த இன்கம் டாக்ஸ் ரைட் எல்லாம் பண்றீங்க, ஏய்ப்பு பண்றீங்க? ஒழுங்கா கட்ட வேண்டியது தானே? யாரு கட்டுறீங்க? மக்களுக்கு தானே கட்டுறீங்க. இதையே ஒழுங்கா செய்ய மாட்டீங்களே மிஸ்டர் விஜய். உன்னா என்ன சொல்லிடுறீங்க? உச்சத்தையே விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன்ட்டு கதை ஒண்டி சொல்றீங்களே தவிர்த்து வேற எதுவுமே உருப்படியா செய்யறது இல்ல. இப்ப இவரே ஒரு சிஎம் கேண்டிடேட்டே இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கும் போது நாளைக்கு இவங்க கிட்ட எல்லாம் ஆட்சியை கொடுத்தா எப்படி இருக்கும்னு ஒண்டி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஏங்க இவரு இப்ப பண்ணார்ல இந்த சம்பவம், இந்த வருமான வரி ஏய்ப்பு, ஏங்க அது புலிப்படத்துல அவங்க ரெய்டு போய் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறமா எவ்வளவோ படம் வந்துருச்சு. அந்த படத்துல எல்லாம் இவர் எவ்வளவு வருமான வரி ஏய்ப்பு பண்ணாங்கன்னு தெரியல. இவரு இப்போ பிஜேபிக்கு ஆதரவா இருந்தா அந்த வருமான வரியை வந்து போய் ரெய்டும் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. சரி பண்ணி எனக்கு ஆதரவா இருக்கிற இருப்பான்ட்டு கூட சொல்லிடலாம். ஆனா எந்தெந்த படத்துல எவ்வளவு பண்ணிருப்பாரு பாருங்க. இவரு எவ்வளவு பிளாக் மணி வாங்கியிருப்பாரு பாருங்க. அப்போ அக்கௌண்ட்ல எவ்வளவு கணக்கு காட்டிருப்பாரு, பிளாக்ல எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு பாருங்க. இதுல இவங்க டீமே சொல்லுது, அனில் குஞ்சுகளே சொல்லுவானுங்க, எங்க தலைவர் 250 கோடி சம்பளம் வாங்குகிறார், 300 கோடி சம்பளம் வாங்குகிறார், தமிழ்நாட்டிலேயே அதிக சம்பளம் வாங்குவார் எங்க நடிகர்ல இவர் தான் அப்படின்னு சொல்றீங்க. 250 கோடிக்கு டாக்ஸ் பே பண்ணிருக்காரா? 300 கோடிக்கு டாக்ஸ் பே பண்ணிருக்காரா? ஏங்க நம்மளே வந்து விஜய் சார் கிட்டே நேரடியா நிறைய வீடியோஸ்ல கேட்டிருக்கோம். ஏங்க நீங்க நாளைக்கு சிஎம் ஆக போறவரு, நீங்க வந்து இப்பத்தி சிஎம் வந்து வெளிநாடு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்களே, அவர் ஏதோ தப்பு பண்ற மாதிரி. நீங்க அப்ப என்ன பண்ணணும்? நான் பாருங்க, நான் நல்லவன், நான் பாருங்க என் இன்கம் வந்து வெள்ளரிக்கையா விடுறேன், இவ்வளவு படத்துக்கு நான் இவ்வளவு சம்பளம் தான் வாங்கினேன், இவ்வளவு சம்பளத்துக்கு நான் இவ்வளவு ஐடி பே பண்ணிருக்கேன், மக்களே உங்களுக்காக நான் நல்லவன் அப்படின்னு காட்ட வேண்டியது தானே? அப்ப தெரிஞ்சிடும்ல நீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்கன்ட்டு. ஏன்னா காட்ட மாட்டீங்க. நீங்க ஏன் காட்ட மாட்டீங்கன்னா 150 கோடி வாங்கினாலும் சரி, 200 கோடி வாங்கினாலும் சரி, அதுல பாதி அக்கௌண்ட்ல வாங்கிட்டு அதுக்கு ஐடி பே பண்ணுவீங்க. மிச்ச பாதியை என்ன பண்ணுவீங்க? அடே ஒதுக்குப்புறமா கருப்பு பணமா வாங்குவீங்க. கருப்பு பணம் வாங்குற நீங்களாம் ஊழலை பத்தி பேசலாமா விஜய் சார்? நீங்கெல்லாம் தமிழ்நாட்டை நாளைக்கு ஆள போறோன்னு சொல்லலாமா விஜய் சார்? இத கேள்வி கேட்கிற என்ன கமெண்ட்ல வந்து அனில் குஞ்சுகள் வந்து கத்துவானுங்களே தவிர்த்து அவனுங்க உட்காந்து யோசிக்க மாட்டாங்க. ஆமா, இவனுக்கு கேட்கறது கரெக்டான பாயிண்ட் தானே. இன்கம் டாக்ஸ்ன்றது மக்களுக்கு தானே. ஒரு அரசாங்கமே அந்த இன்கம் டாக்ஸை வச்சு தானே ரன் பண்ணிட்டு இருக்கு. அந்த காசையே கட்ட மாட்டேன்னு சொன்னவர் தானே இவரு. ஏங்க 100 கோடி வாங்கினா, ஆமா 100 கோடி, இதுல எவ்வளவு நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், 10 கோடியா வச்சுக்கோங்க, மிச்சம் 90 கோடி எடுத்துன்னு சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் அதுலயே போய் கேவலமா நான் 100 கோடி எல்லாம் வாங்கலங்க, 30 கோடி தான் வாங்கினங்க, அதுக்கு தாங்க டாக்ஸ் பே பண்ண மாட்டோம்னு அதுலயே வந்து ஃபோர்ஜரி பண்ணுறது எப்படி? இதெல்லாம் தேச துரோகம் ஆயிடுச்சுலா. இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. அஜித் சார் இன்னுமே பல பேர் பல ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க அஜித் சார் டீசென்டான மனுஷங்க, ஃபுல்லா வயிட்ல தாங்க வாங்குவாரு, பிளாக் மணியே வாங்க மாட்டாருங்க. அவரு தாங்க தலைவரு, அவரு அரசியலுக்கு வரலாம், அவருக்கு மக்கள் ஓட்டு போடுறதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா மிஸ்டர் விஜய் சார் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? சொந்த முயற்சியில வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உங்களுக்காக என்ன சொந்த முயற்சியில நீங்க வந்தீங்க? இல்ல நான் கேட்கிறேன், என்ன சொந்த முயற்சியில நீங்க வந்தீங்க? ஃபர்ஸ்ட் பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? போய் எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் ஐயா சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு உங்களுக்கு யாருன்னா வாய்ப்பு கொடுத்தாங்களா? இல்ல. உங்க அப்பா அதுவும் கிட்டத்தட்ட அவரே சொல்லியிருக்காரு, 70 லட்சம் 80 லட்சம் வீடை வித்து உங்களை வச்சு ஒரு படம் எடுத்தார், நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம். அந்த படமும் ஃபிளாப். சொந்தமா ஒரு 69-70 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியா போகல. அதுக்கப்புறமா எப்படின்னா பையனை வந்து மூஞ்சி ஃபெமிலியர் ஆக்கணும்ட்டு விஜயகாந்த் சார் கிட்ட போய் கேட்டு விஜயகாந்த் சார் ஓகே சொன்னாரு. பா நம்ம பையன் தானே, நடிக்கிட்டோம், என் கூட நடிக்கிட்டோம்ட்டு விஜயகாந்த் சாரால தான் நீங்க இன்னைக்கு ஃபேமஸ் ஆகிருக்கீங்க. என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்க விஜயகாந்த் கேட்கல அப்படின்னு. உங்களோட விஜய் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணுவோம் சார், திங்க் பண்ணவே இல்லை, பண்ணுவோம் சார், விஜய்க்கு தானே சார். ஏன் எதனா ஒரு மீட்டிங்ல ஒரு மாநாட்டுல நின்று சொல்ல வேண்டியது தானே, எங்க அண்ணன் விஜயகாந்த் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்ல, அவர் கூட நடிச்சனால தான் என் ஃபேஸ் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கிறேன்னா அது காரணம் விஜயகாந்த் சார் தான் சொல்ல வேண்டியது தானே, எங்க அப்பா தானே சொல்ல வேண்டியது தானே. எத்தனை படம் பிளாப், அத்தனை படம் பிளாப் ஆகும் போதும் உங்களை தூக்கி விட்டவர் உங்க அப்பா.
சோ நீங்களாம் சொந்த முயற்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்க அப்பாவும் விஜயகாந்த் சாரும் இல்லைன்னா நீங்க இல்ல. ஆனா அஜித் சார் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, எவ்வளவு பேர்கிட்ட சான்ஸ் கேட்டிருப்பாரு. ரஜினிகாந்த் சாரை எடுத்துக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவங்க சொல்லலாம் ஆமா நான் சொந்த முயற்சியால வந்தேன்னு. ஆனா மிஸ்டர் விஜய் சார் உங்களுக்கு 1% தகுதி கிடையாது. நீங்களா வந்து வாரிசு அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்களே வாரிசு தானே உங்க அப்பாக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில வாரிசு இருக்கலாமா? உங்க அப்பா வந்து டைரக்டர், இப்போ டைரக்டர் கம் ஆக்டர், உங்க அம்மா ஒரு ப்ரொடியூசரு, நீங்க இப்போ ஆக்டர் கம் ப்ரொடியூசர். ஜனநாயகன்லயும் சைட்ல உங்க மேனேஜரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண விட்டீங்க. இப்போ உங்க பையன் ஆக்டர் டைரக்டர் ஏதோ ஒண்ணு, எல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து கும்மி அடிக்கலாம் வாரிசா. ஆனா அரசியல்ல கஷ்டப்பட்டு 75 வருஷமா மக்களுக்காக கஷ்டப்பட்டுங்கிற அவங்க வாரிசுகள் அரசியலுக்கு வரக்கூடாது. என்னையா நியாயம் இது? இப்படிலாம் வந்து மாத்தி மாத்தி பேசுறது எந்த விதத்துல நியாயம் மிஸ்டர் விஜய் சார்? நீங்க ஏன் உங்க பையனை வந்து டைரக்டர் ஆக்கிருக்கீங்க? நல்லா படிப்பா ஐபிஎஸ் ஆபீசர் ஆகுப்பான்னு சொல்ல வேண்டியது தானே. நல்லா படிப்பா ஐஏஎஸ் படிச்சு நல்லா கலெக்டர் ஆகுப்பான்னு சொல்ல வேண்டியது தானே உங்க பையனை. ஏன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வருகிறீர்கள்? அப்ப அது வாரிசு கிடையாதா? நீங்க வாரிசு பண்ணா வாரிசு பண்ணலாம், ஆனா மத்தவங்க வாரிசு பண்ணக்கூடாது. நீங்க ஊழல் பண்ணலாம், ஆனா மத்தவங்க ஊழல் பண்ணக்கூடாது. என்ன மிஸ்டர் விஜய் சார் இது?